ஸ்னைப்பர் ஜிஆர்ஐடி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னராக எடுத்துருக்குறாங்க. ஸோ படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதைன்னு எடுத்துட்டோன்னா, இந்த ஜிஆர்ஐடி அப்படின்னு சொல்லப்படுறது குளோபல் ரெஸ்பான்ஸ் இன்டெலிஜென்ட் டீம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டுக்கு கீழே தான் வராங்க. ஸோ இவங்களுமே ஒரு சிஏ ஏஜென்ட் மாதிரி தான். ஸோ அவங்களால முடிக்க முடியாத மிஷின் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்டர்ஸாக வரும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதில் பாபோலோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போலீஸ் சாமியார். ஸோ இவனுக்கு கீழே ஒரு பெரிய நெட்வொர்க்கே இயங்க வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கான். ஸோ இவனை தீர்த்து கட்டுறதுக்கான ஒரு மிஷின் வந்து இந்த டீமுக்கு இப்போ வருது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே இந்த லேடி ஆஃப் டெத்துன்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை வந்து அண்டர் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தாங்க. இப்போ அந்த லேடி ஆஃப் டெத்துன்னு அழைக்கப்படுற அந்த பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து அந்த கேங் கிட்டக்க மாட்டிக்கிட்டா. மேலும் வந்து இந்த பாபோலோ அப்படிங்கிற இந்த டீம் நெட்வொர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்காக மேலும் ஒரு 2 ஏஜென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. அவங்க தான் நம்ம படத்தோட 2 ஹீரோஸ், ஜீரோ அண்ட் பிராண்டான்னு சொல்லி இந்த 2 பேரும் போய் இந்த நெட்வொர்க்கை முடிச்சாங்களாம். தென் அதன் பிறகு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படம் ஒரு ஓகே டூ வாட்சாக இருந்துச்சு. படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துடும். ஸோ அப்படி ஆக்ஷன் என்டர்டெய்னராக கண்டிப்பாக இந்த படம் நல்லாவே வந்து இருக்குது. பட் படம் வீக்காக இருக்கிறது வந்து ஸ்டோரி பிளாட்டில் தான். ஏன்னா பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டாக நகர்ந்து போகலை. அண்ட் ஸ்க்ரீன் பிளேவும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இதில் இந்த படம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுது அப்படின்னா, ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வில்லன் போல், இவனை தீர்த்து கட்டுறது தான் ஒரு பெரிய மேட்டராக இருக்க போதுன்னு நினச்சா, ஸோ அவனை ஒரு 12வது நிமிஷத்துலேயே முடிச்சிருவாங்க. அதாவது 10 நிமிஷம் பெருசாக பில்டப் கொடுத்துட்டு 2வது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை முடிச்சிருவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய வில்லனா ஒரு செகண்டில் முடிச்சிட்டாங்கன்னா அப்போ இதுக்கப்புறம் என்னடா கதைன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு இழுத்த மாதிரி ஒன்று இழுப்பாங்க. பட் அதுக்கப்புறமும் ஒரு சில கண்டென்ட் இருந்திருந்தாலும் ஒரு பெரிய பில்லுன்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிடுறாங்க படத்தை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே திரும்பி படம் எந்திக்கவே இல்லை. ஆக்ஷன் மட்டும் தான் வந்து படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் கொரியோகிராஃபிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். தமிழ் டப்பிங் அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் சுமாரான தமிழ் டப்பிங் தான். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த அளவுக்கு சுமாரான தமிழ் டப்பிங் நான் பார்த்ததில்ல. ஆனால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது.